வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க பல முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள். ஸோ அதிக அளவு காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் நிலவுது. ஸோ டிஎன்எஸ்டிசி இதில் பார்த்தீங்கன்னா 2025 முறைகேடு. ஸோ 2025 டிசிசியோடைய நியமனம் நடத்துனாங்க. ஸோ அந்த டிசிசியோடைய நியமனத்தில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கு. 3274 பேரில் வெறும் 2500 பேருக்கு தான் போஸ்டிங் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த டிசிசியோடைய பெண்டிங் கேண்டிடேட் 800க்கும் மேலே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்பொழுது வர இருக்கும்? ஸோ டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ எல்லாம் வர இருக்காங்க? ஸோ போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி இதில் பார்த்தீங்கன்னா 2026 புதிய வேக்கன்சிஸ் என்னவாக இருக்கும்? டிஎன்எஸ்டிசியில் பல்வேறு விதமான முறைகேடுகள். ஸோ குறிப்பிட்டே சொல்கிறாங்க, இந்த முறைகேடுகள் தவிர்க்கணும், பேருந்து நிலையத்திலேயே ஊழல் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போய் முடியும்னு தெரியல. போக்குவரத்து கழகத்தில் ஏன் இவ்வளவு பெரிய அவல நிலை சென்ற ஆட்சியில் நடந்திருக்கு? இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் போக்குவரத்து கழகத்தில் உடனடியாக தலையிட்டு விரைவில் இந்த ஊழியர்கள் நியமனத்தை தடையை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போடணும். சென்ற ஆண்டுகளில் நடைபெற்ற முறைகேடுகளை உடனடியாக களை தெரிந்து அதே நியமனத்தை இந்த டைமு புதிதாக நடத்தணும் அப்படின்ட்டு நிறைய பேருடைய கோரிக்கை இருக்குது. ஏன்னா இன்னமும் சென்ற ஆண்டுகளில் நடைபெற்ற நியமனங்களில் இன்றைய தினம் வர, ஸோ இந்த மே 29 தினம் வர என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் இன்னமும் ஓட்டிகிட்டு இருக்காங்க பேருந்தை. ஸோ அப்போ இருக்கிற அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்டான கேண்டிடேட் எடுத்து அவங்களுக்கு எப்படி இது மாதிரி ட்ரைனிங் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நல்ல இதை விட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவிங் கேண்டிடேட் எல்லாம் வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ நல்ல கேண்டிடேட்டை வெளியே விட்டுட்டு ஒர்ஸ்டே இல்லாத கேண்டிடேட்டை ஏன் எடுத்தாங்க? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளையறிக்கை வெளியிடணும். எதன் அடிப்படையில் இவங்களை எடுத்தாங்க, எதன் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு டிஎன்எஸ்டிசி விரைவில் ஒரு வெள்ளையறிக்கை வெளியிடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் சுமூகமான முடிவெடுப்பார். மேலும் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் பார்த்திபன் அவர்கள் விரைவில் இதற்கு சுமூகமான முடிவுகள் கொடுப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் இதில் ஒரு நல்ல முடிவை கொண்டு வருவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். மேலும் போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026 புதிய டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்களா? டிரைவிங் லைசன்ஸ் இது டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போந்தே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. டிரைவர் ஒரு 20,000 பேர் எடுக்க போகிறாங்க, கண்டக்டர் ஒரு 8,000 பேர் எடுக்க போகிறாங்க. மகளிருடைய வெற்றி பயணம் திட்டத்தை இதிலிருந்து தொடக்க போகிறாங்க. வருகின்ற ஜூன் 15 முதல் மகளிருடைய வெற்றி பயணம் திட்டம் தமிழகம் முழுவதும் மகளிருக்கு இலவச பேருந்து கொண்டான திட்டத்தை விரைவில் துவக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இப்போந்தே ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை இப்போந்தே பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.